அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய வீட்டில் ஒன்று கூடியிருக்கின்றோம். ஒருவரை ஒருவர் நேசித்தவர்களாக, அல்லாஹ்வுக்காக வேண்டி அறிமுகம் கொண்டவர்களாக, சில பணங்களை செலவழித்துக் கொண்டும் அல்லாஹ் வெளியாகி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய நன்மாரை வந்து தருகிறார். அல்லாஹ்வுடைய நேசத்தை அல்லாஹ்வுக்கு பகரமாக தருகின்றார். ஹதீஸில் சொன்னதாக வஜபத் முஹப்பதி லில்முத்தஹாப்பீன ஃபிய வல்முத்தஜாலிஸீன ஃபிய வல்முத்தஸாபிரீன ஃபிய வல்முத்தபாதிலீன ஃபிய. எனக்காக வேண்டி யார் தங்களின் மத்தியில் ஒருவர் ஒருவர் நேசிக்கின்றார்களோ, யார் எனக்காக வேண்டி ஒன்று கூடியிருக்கிறார்களோ, எனக்காக வேண்டி சந்திக்கிறார்களோ, எனக்காக வேண்டி தன்னுடைய பணத்தை செலவழிக்கிறார்களோ, இவர்கள் மீது என்னுடைய அன்பு வாஜிபாகிவிட்டது என்றார்கள். சில நோக்கத்தில் உலகம் முழுக்க மக்கள் ஒன்றுபடுகின்றார்கள். ஒன்றுபடுகின்றோம், பேசுகின்றோம், கேட்கின்றோம். ஜுமிலாத்தில் ஒன்றுபடி பேசுவதை கேட்கிறது, இஜிமான்கள் ஒன்றுபடி பேசுவதை கேட்கிறது, மஹல்லா வேலையிலே பேசுவதை கேட்கிறது. இப்படியே மஹல்லாவில் ஒன்று கூட இருந்து உலக இஜிமா என்று வரும் வரையில ஒன்று கூடி பேசுவதை கேட்கிறது. என்ன தலைப்பில் பேசினா, என்ன தலைப்பில் பேசினா மக்கள் விரும்புவாங்க? கேட்கிறார்கள், விரும்புகிற தலைப்பில் பேசணும். பொதுவாக மக்கள் ஏதோ லேட்டஸ்ட் நியூஸ் அப்படி ஏதாவது வந்தால் என்ன முடியும் சொல்லுவாங்க. தற்கால புதிய புதிய விஷயங்கள். ஒரு குக்கிராமத்தில் காட்டில் ஒரு மஹல்லாவில் ஒரே ஒரு உட்கார்ந்துக்கிறாரு, ஒரு ஆள் ஏழாம் இருந்தாரு. அவரும் பேசுறது வாழ்க்கையை வெற்றியெல்லாம். 2வது வருஷம் பெரியோர் முஜாஹதார வெளியாகி உலகத்தில் தொங்கல் நாட்டுக்கு போய் பெரியோர் மஜ்மாவில் அவர் பேசுவார். தலை கொண்டுதான் வாழ்க்கையின் வெற்றி. வாழ்க்கையின் வெற்றி தான் எங்களுடைய பேச்சுவே தலை. வாழணும், வெற்றி அடையணும், ஏமாந்து வைத்திடக்கூடாது. இந்த உலகம் எங்களை ஏமாற்றிடக்கூடாது. வாழ்ந்த வாழ்க்கை எங்களுக்கு கேடாகிடக்கூடாது. வாழ்ந்தது வாழ்க்கையை நாசமாக்குறதா போய்விடக்கூடாது. வாழ்ந்தோம், வெற்றி அடைந்தோம், வாழ்க்கையின் வெற்றி. சில உலகத்தில் இந்த தலைப்பு வரையாலும் பேசுறது இல்லை. பேசலாம் என்ன தெரியுமா? விளையாடுவோம், விளையாட்டிலே வெற்றி. வியாபாரம் செய்வோம், வியாபாரத்திலே வெற்றி. எலெக்ஷன் கேட்போம், எலெக்ஷனுடைய வெற்றி. சண்டை பிடிப்போம், சண்டையில வெற்றி. ஆக்களை கொள்ளுவோம், கொலை செஞ்சு வெற்றி. இதுதான் பேசுவாங்க. வாழுவோம், வாழ்க்கையின் வெற்றி. யாரும் பேசுறது இல்லை. அதனால அல்லாஹ் பேசினான், நபியை பேச வைத்தான். அல்லாஹ் என்ன தெரியுமா பேச ஆரம்பிச்சான்? அல்லாஹ் வாழ்க்கையின் வெற்றி பேச ஆரம்பிச்சது வாழ்வதற்கு மனுஷன் வருவதற்கு முன்னாலே அல்லாஹ் பேசினான். எப்படி பேசினான்? அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை படைத்தார். அந்த சுவர்க்கத்துல அதை இன்பங்களால் நிறைத்தார். அஜிரா உயுனஹா ஃபாதிலா சிமாரஹா. அந்த நிலத்தில நீரோடைகளை ஒளித்தோட செய்தார்.
வைத்தான், மரத்தில் பழங்களை தொங்க வைத்தான். எப்படி சுவர்க்கத்தை இன்பங்களால் நிறைச்சிட்டால் சுவர்க்கத்தை பற்றி பேசினான். என்ன பேசினான்? வாழ்க்கையின் வெற்றி பேசினான். எப்படி பேசினான்? கது அஃப்லஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் ஆரம்பமாக பேசினான். இந்த தலைப்பு வாழ்க்கையின் வெற்றி மூமின்களுக்கு தான், மற்ற யாருக்கும். அதனால மற்ற யாருமே இந்த தலைப்பை பேச மாட்டார்கள். அவங்களால பேச முடியாது, பேசுகின்ற தகமை இல்லை, அதனால பேசுகின்ற தைரியம் இல்லை. பேசுகிற தைரியம் என்றால் தகமை வந்தால் தைரியம் வரும். தகமை இல்லாதவர்களுக்கு தைரியம் வராது. தகமை வாழ்ந்தால் ஒரு இல்மு வரும். அந்த இல்மு யாருடையும் கிடையாது. வாழ்க்கையின் வெற்றி என்ற தலைப்புடைய அறிவு உலகத்தில் யார்கிட்டையும் கிடையாது. அல்லாஹ் கிட்ட இருந்தது வந்தது மட்டும்தான் இருக்கு. அதுதான் நுபுவத்துல் இல்ம். அதுதான் இந்த முயற்சியுடைய தேடுதல். அதுதான் தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த தேடிக்கொண்டு ஓடுகின்ற உணர்வு அது ஒவ்வொரு மூமினுடைய சொத்து. தலபுல் இல்ம், அந்த இல்மை தேடுகின்ற தேட்டம் இருக்குது. அது ஒரு மூமினுடைய ஈமானுடைய இணைச்சான். விறகே கிடையாது. விளையாட்டின் தலபின் தேட்டம், வாழ்க்கையின் வெற்றியின் அறிவு எங்கே என்று யாரும் தேட மாட்டார்கள். அந்த தேட்டம் கிடையாது. அவங்க தேடுவாங்க வியாபாரத்தின் வெற்றி, விளையாட்டின் வெற்றி, தேர்தலின் வெற்றி, சண்டையின் வெற்றி, ஆடக்கொள்ளத்திலே வெற்றி, அப்புறம் ஏமாற்றத்திலே வெற்றி. அதை தேடுவாங்க. அவர்கள் வெற்றி அடைஞ்சி வாழ்க்கையில் தோல்வி. ஏன்? வாழ்க்கையின் வெற்றி பேசுகிறது. வாழ்க்கையின் வெற்றி அவனுக்கு தெரியாது. வாழ்க்கையின் வெற்றியுடைய அந்த அறிவு இல்லை. அதனால எல்லா வெற்றியையும் அடைஞ்சி வாழ்க்கையில தோல்வி அடைந்தார்கள். நான் சொன்னாங்க எல்லாருமே தோல்வி அடையான் பரவாயில்ல, வாழ்க்கையில் வெற்றி அடையும். உலகத்தை எல்லா தோல்வியுடைய தாக்கமும் தற்காலிகமானது. அதாவது விளையாடினான், தோல்வி அடைந்தார், அவடத்த கொஞ்சம் சில கவனம் தான். அடுத்த மறந்து வைப்பார். வெற்றி அடைஞ்சு வெற்றியை மறந்துடுவான், தோல்வி அடைஞ்சு தோல்வியை அடைஞ்சு. எலெக்ஷன் நடந்து தோல்வி அடைஞ்சான், கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் அதில் மன வருத்தம் தாக்கம். பிறகு கொஞ்ச காலத்தால வெற்றி அடைஞ்சு வெற்றியை அடைந்துருவான், தோல்வி அடைஞ்சு தோல்வியை ரெண்டு பேரும் சண்டை முடிஞ்சவன் வெற்றி அடைஞ்சிட்டான். அவடத்த கொஞ்ச நாளைக்கு தான் பிறகு கொஞ்ச நாளை அதெல்லாம் மறந்து வைக்கணும். சரி, வாழ்க்கை ஒருவன் தோல்வி அடைஞ்சிட்டான், வெற்றி அடைஞ்சிட்டான், எவ்வளவு தெரியும்? வாழ்க்கையின் வெற்றி அடைஞ்சடைய வெற்றியுடைய தாக்கம் எவ்வளவு காலம்? வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சவருடைய தோல்வியின் தாக்கம் எவ்வளவு காலம்? அதாவது சொல்லப்படும் ஹாலிதீன ஃபீஹா அபதா. இந்த காலம், இந்த தாக்கங்களின் காலம் முடியவே முடியாது. வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவர்கள் இன்னலில் முத்தகீன மஃபாஸா, வாழ்க்கையின் வெற்றி அது அடையாளம் தக்குவா முத்தகீன்கள், அவர்களுக்கு அந்த வெற்றி சுவர்க்கத்திலே வாழ்க்கை கிடைக்கும். அவர்கள் சொல்லப்படும் எவ்வளவு காலம்? ஹாலிதீன ஃபீஹா அபதா, நிரந்தரம் நிரந்தரம் சொல்லப்படும். வாழ்க்கையிலே தோல்வி அடைந்திருக்கிறார்கள், அவருடைய தோல்வியின் தாக்கம் எவ்வளவு காலம் இருக்கும்? அவர்களுக்கு சொல்லப்படும் இந்த நரகத்தில் நீங்க ஹாலிதீன ஃபீஹா அபதா. அவங்க முடிவெடுப்பாங்க, நம்ம செத்து போவோமே முடிவெடுப்பாங்க. மலக்களை பார்த்து சொல்லுவாங்க, மலக்கள் அழகி சொல்லுவாங்க, மலக்கள் ரப்புட கேளுங்க, லியக்தி அலைனா ரப்பு, ரப்புட கேளுங்க, இந்த கதையை முடிக்க கேளுங்க, நாங்க செத்து போவோம் என்று மலக்களை சொல்லுவாங்க. சொல்லுங்க ரப்பு கிட்ட, லியக்தி அலைனா ரப்பு, ரப்புட சொல்லுங்க, இந்த கதையை முடிக்க கேளுங்க, ஷாவினிக்கு சொல்லுங்க. அவனுக்கு பதில் வரும், இன்னக்கும் மாக்கி சொல்லுங்க, நீங்க சாகவே மாட்டீங்கன்னு சொல்லுங்க. சாதன கதையே கிடையாது. ஏன் சாக போனாங்க? வாழ்க்கையின் தோல்வி. சரி, வாழ்க்கையின் தோல்வி. அதனால வாழவே இயலாது, சமாளிக்கவே இயலாது. இவர்கள் மற்ற எல்லாத்திலையும் வெற்றி அடைந்தார். உலகத்தில் எல்லாத்திலையும் வெற்றி. வாழ்க்கை வெற்றி தெரியும் அவங்களுக்கு. வாழ்க்கை வெற்றின்னு ஒரு தலைப்பே அவங்களுக்கு தெரியும். யாருமே பேசல. 1000 தலைப்பு பேசினாங்க உலகத்தில், வெற்றி 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 வெற்றி.
பிறந்ததிலிருந்து நேசருக்கு போனதிலிருந்து அவருடைய வெற்றியின் கொண்டாட்டங்கள் எத்தனையோ ஆய்வு நடந்தது. ஆனால் வாழ்க்கையின் வெற்றி நடக்கவில்லை. சில வாழ்க்கையின் வெற்றியின் கொண்டாட்டம் நடக்கும், வெற்றி அடையணும் மட்டும்தான் தெரியும், மொத்தங்களுக்கு தெரியாது. மற்ற எல்லா கொண்டாட்டங்களும் எல்லாருக்கும் தெரியும். எங்கள் பிள்ளை நேசரியில வெற்றி அடைஞ்சிருக்குது, அப்படி பாட்டு படிச்சு, அப்படி பாடம் காட்டி, அப்படி டான்ஸ் அடிச்சு நேசரியில் வெற்றி அடைஞ்சது, ஸ்கூல்ல வெற்றி அடைஞ்சது, ஸ்போர்ட்ஸ்ல வெற்றி அடைஞ்சது, யூனிவர்சிட்டியில வெற்றி அடைஞ்சது, வியாபாரத்தில் வெற்றி அடைஞ்சது, எலெக்ஷன்ல வெற்றி அடைஞ்சது, விளையாட்டில் வெற்றி அடைஞ்சது, இப்படியே ஒவ்வொரு கலைகளில் வெற்றி அடைஞ்சது, சாதனைகளில் வெற்றி அடைஞ்சது, உலக சாதனை வெற்றி அடைஞ்சது. இப்படியே சின்ன வயசிலிருந்து உச்சம் வரையும் வெற்றிகள் அது எல்லோருக்கும் காட்டப்படும். வாழ்க்கையின் வெற்றி அவர் மட்டும்தான் பார்த்தார், வேற யாருக்கும் தெரியாது. அது என்ன வாழ்க்கையின் வெற்றியும் கொண்டாட எப்படி இருக்கும்? அது அவர் மட்டும்தான் பார்ப்பார். பார்த்தது சொல்லத்துக்கு அவரால் இயலாது. அதான் அல்லாஹ் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வாழ்க்கையின் வெற்றி வெற்றி கொண்டாட்டம் எப்படி தெரியுமா? நீங்க நடத்த கொண்டாட்டங்கள் இருக்குது உலகத்தில். அவர் மட்டத்தில், ஊர் மட்டத்தில் கொண்டாட்டம், நாடு மட்டத்தில் கொண்டாட்டம், சர்வதேச மட்டத்தில் கொண்டாட்டம். என்ன கொண்டாட்டம்? வெற்றியின் கொண்டாட்டம். ஆனால் இது வாழ்க்கையின் வெற்றியின் கொண்டாட்டம். என்ன கொண்டாட்டம்? இன்னல்லதீன காலு ரப்பனா அல்லாஹு சும்ம இஸ்தகாமு ததனஸலு அலைஹிமுல் மலாயிகா. இந்த வெற்றி கொண்டாட்டத்துக்கு வருகை தருவது உலகத்தில் யாரும் முக்கியஸ்தர்கள் மலக்குகள் வருகை தருவார்கள். அந்த வாழ்க்கையின் வெற்றிக்கு அடிப்படை என்ன? காலு ரப்பனா அல்லாஹு சும்ம இஸ்தகாமு. அல்லாஹ்வை விளங்குவது அந்த விளக்கத்தில் தடுமாற்றம் இல்லாமலுக்கு உறுதியாக இருக்கிறது. அல்லாஹ் என்னுடைய ரப்பு என்று விளங்குவது அல்-இஸ்திகாமத், தடுமாற்றம் இல்லை. இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவர்கள். அந்த வெற்றி கொண்டாடத்துக்கு கூட்டம் கூட்டமாக யார் வருவார்கள்? உலகத்தில் ஏமாந்த வெற்றிக்கு ஏமாந்த கூட்டம் வருவார்கள். ஆனால் இதற்கு ஏமாற்றத்தின் வாசமே இல்லாத மலர்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள். வந்து சொல்வார்கள், அல்லா தகாஃபு வலா தஹஸனு. நீ கவலைப்பட தேவையில்லை, சஞ்சலப்பட தேவையில்லை, அவங்களுக்கு பயமும் இல்லை, கவலையும் இல்லை. முன்னால் என்ன வருகிறது என்பது தேவையில்லை. வெற்றி கொடி என்று கோரிய உங்களை வரவேற்றுத்தான். எதை வெற்றி சொல்றீங்களோ, என்ன நடக்குமோ அதெல்லாம் அல்லாஹ் அதுக்கு பகரம் காட்டிடுவான், பாதுகாப்பு செஞ்சிருவான். அதனால கவலையும் தேவையில்லை, உங்களுக்கு பயமும் தேவையில்லை. உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் இருக்குது. அது சுவர்க்கம் பிரியும். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா ததவுன். நீ ஆசை வைக்கிறது, நீ விரும்புறது எல்லாமே அதில் கிடைக்கும். இதுதான் அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் அவங்களுக்கு நன்மாராயமாக சொல்லப்படும் வாழ்க்கை வெற்றி. சரி, அல்லாஹ் முதலாவது பேசினான் வாழ்க்கை வெற்றி, சுவர்க்கத்தை படைத்து பேசினான். பிறகு வாழ்க்கை வெற்றி இரண்டாவது பேசியது யார் தெரியுமா? அல்லாஹ் சுவர்க்கத்தில் மாளிகைகளை கட்டினான். எப்படி கட்டினான்? லபினத்தும் மின் யாக்கூத்தத்தின் ஹம்ரா வ லபினத்தும் மின் ஸபகித்தில் ஹத்ரா வ லபினத்தும் மின் துர்ரத்தில் பைதா. ஒரு கல்லு சிகப்பு மாணிக்கம், மறு கல்லு பச்சை மரகதம், அடுத்த கல்லு வெள்ளை முத்து. முழு மாளிகையில் ஒரு கல்லல்ல, ஒவ்வொரு கல்லும் இதுதான், வேற கல் கிடையாது. இதுதான் மாறி முழு கட்டிடத்துக்கு. எப்படி மாளிகை எல்லாம் கட்டினான்? அதனுடைய சார்ந்தாக கஸ்தூரி ஆக்கினான், முற்றத்தின் பொய்க்கற்களாக மாளிகை கட்டளை ஆக்கினான், முற்றத்தின் சரியாக சாஃபரானை ஆக்கினான். இப்ப அந்த மாளிகையுடைய வனப்பையும் வசீகரத்தையும் அல்லாஹ்வை பார்த்து ரசித்து அந்த மாளிகை பார்த்து சொன்னான், என் தட்டி நீ பேசினதா சொன்னான். சுவர்க்கத்தை எல்லாம் பேசிட்டு அந்த மாளிகையில் பேசியது அல்லாஹ்விடத்தில். என்ன தலைப்புல பேசினது? சரி, நாம பேசின தலைப்பு தான் வாழ்க்கையின் வெற்றி.
கத் அஃப்லஹல் முஃமினூன் என்று பேசினார். சுவர்க்கம் பேசியது கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றியடைந்து விட்டார்கள் என்று பேசினார். சரி, அதனால எங்களை பேச்சு வாழ்க்கையின் வெற்றி. இந்த பேச்சு வெறும் பேச்சு அல்ல, இந்த வெற்றியை அடைவதற்கான உழைப்போட சேர்ந்த பேச்சு. ஒரு பேச்சிலையும் ஒரு உழைப்பு இருக்குது, ஒரு முயற்சி இருக்கு. உழைப்பில்லாத பேச்சில் சின்ன பிள்ளை பேச்சா இருக்கு, அல்லது சிந்திக்க தெரியாத ஒரு புத்தி கட்ட ஒருவனுடைய பேச்சா இருக்கு. இந்த பேச்சுக்கு பின்னால் ஒன்றுமே பேசினா பேசுது, அந்த பேச்சுக்கு பின்னால் என்ன இருக்கு? ஒன்றுமே இருக்காது. புத்தி இல்லாத ஒரு பேசினான் அமலேசா அவனை பேச்சை விட்டு தடுக்கன்னு சொல்லுவோம். அவனை பேச்சுக்கு பின்னால் ஒன்றுமே சரி, புத்திசாலி பேச்சு, அந்த பேச்சுக்கு பின்னால ஒரு செயல் திட்டம் இருக்கும். சரி, அல்லாஹ்வுடைய பேச்சு வெறும் பேச்சா இருக்குமா? அல்லாஹ் வாழ்க்கையின் வெற்றியை பேசினான், அந்த வெற்றியுடைய செயல் திட்டத்தை ஒப்படைச்சான். அதுதான் தீன் சொல்றோம். தீன் வாழ்க்கையின் வெற்றிக்கான ஒரு திட்டம். உலகத்தில் பாருங்க, சாதாரண சின்னதொரு வேலைக்கும் ஒரு திட்டம் இருக்கு. பயணம் என்று பார்க்கிறோம், நாளைக்கு நடக்கிற பயணம், அதுல திட்டமிடுகிறோம். எப்படி போற, என்ன தேவை, யாரோட போற, ஒரு 3 நாள் பயணம் போகிறோம், போய் திரும்பி வந்து என்ன கொண்டு போகணும், எப்படி போகலாம், என்ன நேரம் போவோம், திட்டமிடுகிறோம். வெளிநாட்டுக்கு போறோம், ஒரு வருஷம் பயணம் போறோம், என்ன கொண்டு போகணும் கட்டாயம், என்ன கொண்டு போகலாம் அனுமதி, என்ன கொண்டு போவது சரியில்லை, என்ன கட்டாயம் கொண்டு போக கூடாது, அதெல்லாம் யோசிச்சு நாங்கள் பயணத்தை திட்டம். ஏதாவது போனா நேரம், ஏதாவது போகக்கூடாது, ஏதாவது போறது ஆக சிறந்தது, அதெல்லாம் யோசித்து தற்காலிகமான பயணங்களுக்கு, தற்காலிகமான வேலைக்கு ஆழமான திட்டம். திருமணத்தை எப்படி நடக்கிறது திட்டம், என்ன ஃபங்க்ஷன் எப்படி நடக்கிறது ஒரு திட்டம். சரி, முடிவே இல்லாத நிரந்தரமான கோடான கோடிக்கால வாழ்க்கை வாழ போறவே என்ன திட்டம்? கவர்ல பல்லாயிரக்கணக்கான வடங்கள் இணைக்க போறமே, அது என்ன திட்டம் வச்சிருக்கணும்? போறது திரும்பி வர போறல, ஏதாவது மிஸ் ஆன எடுக்க போறல, அப்ப எப்படி உறுதியான திட்டம் இருக்குது? எப்படி உறுதியான திட்டம்? சில அதன்படி திட்டமே கிடையாது. ஏன் திட்டம் கிடையாது தெரியுமா? முதல் வாழ்க்கையை விளங்குகிறார். பொதுவாக மக்கள் வாழ்க்கையை எப்படி விளங்குறாங்கன்னா, வாழ்க்கை என்பது பிறப்புட ஆரம்பிச்சு மரணத்தோட முடியுது, அவ்வளவுதான். பிறப்புட ஆரம்பிச்சது மரணத்தோட முடியுது. அவை இவ்வளவு கால வாழ்க்கையும் எப்படி வெற்றிகரமாக நாங்கள் கழிக்கிறது. உலகத்தில் எவ்வளவு புத்திஜீவிகளுடைய திட்டமா இருந்தாலும், எவ்வளவு அனுபவசாலியுடைய திட்டமா இருந்தாலும், எவ்வளவு பேர் ஊராக்களாக இருந்தாலும், தங்க மூலக்காரனாக இருந்தாலும், அது முழு திட்டமும் எவ்வளவுதான் பிறப்பிலிருந்து மரணம் வரை. மரணம் வரையும் எனது வாழ்க்கையை எப்படி வெற்றிகரமாக கழிக்கிறது எவ்வளவுதான். வாழ்க்கை என்ன என்பது விளக்காமல் வாழ்க்கைக்கு திட்டமிட்டா திட்டத்தை வெற்றி கிடைக்குமா? பயணம் எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது இது விளங்காத ஒருவன் பயணத்திற்கு ஏற்பாடு செஞ்சால் ஏற்பாடு எப்படி இருக்கு? நாம எங்க தொடங்குறது, எங்க முடிகிறது, எங்க போகிறோம், எங்க போகிறோம்னே தெரியாது. அப்ப எப்படி பயணம் ஏற்பாடு செய்ய போறோம்? ஒரு நாள் பயணமா, ஒரு மாசம் பயணமா, ஒரு மணி நேரம் பயணமா, இல்ல போறோம் போமே சரி வருமாது. மனிதனுடைய வாழ்க்கை எங்க ஆரம்பிச்சு எங்க முடியும்? வாழ்க்கை ஆரம்பிக்கிறது பிறப்படை அல்ல, பிறப்போட வாழ்க்கை ஆரம்பமாகிறது விஜயங்கள் புரியுது. ஒரு மாடி குட்டி போட்டது, அதுக்கு முன்னால் அதுக்கு வரலாறு கிடையாது. கொஞ்ச காலம் 4 மாசம் 5 மாசம் தாயில வயிற்றிலே இருந்து வரும்.
அதுக்கு முன்னால் ஒரு வரலாறு அதுக்கு இல்லை. மாடு செத்துட்டு அது முடிஞ்சு கதை மண்ணோட மண்ணா போயிடுச்சு. அதுக்கு பின்னால் பெரிய ஒரு பின்னணி ஒன்று கிடையாது. மரம் எல்லாம் எழுப்பி திருப்பி அடிச்சிருவாங்க. அதனால பிறப்பிலிருந்து மரணம் வரை வாழ்க்கை என்று முன்னுக்கு வச்சு இந்த மைதானத்தில் வெற்றிகரமாக வாழ்வோம் என்று திட்டமிட்டால் அது மிருகங்களின் மைதானத்தில் மனிதர்கள் வெற்றிகரமான வாழ்க்கையை தேடியாமே. மிருகத்தில் மைதான மனுஷன் எப்படி வெற்றி அடைகிறது? மனுஷன் வெற்றி அடைகிறது மனுஷன் மைதானத்தில். மனிதன வாழ்க்கை மைதானம் எது? ஆழமும் பிறப்பல்ல, ஆழமும் அருவாக, ஆழமும் அருவாக ரூகுகளாக அல்லாவை சந்தித்தோமே, அங்குதான் வாழ்க்கை ஆரம்பமாகுது. யோசிப்போம், அது என்ன நடந்தது தெரியாது, மறந்துட்டேன், முடிக்கிட்டேன், அது மறந்துட்டோம், அது முடிக்கிட்டு என்னது தெரியாது என்றாலும் அதுதான் வாழ்க்கையின் ரகசியம். என்ன தெரியுமா? அங்க அல்லாஹ் எங்களை பார்த்து அவன் யார் என்று சொன்னான். அதுதான் வாழ்க்கை. அலஸ்து ரப்பிக்கும், அவனுடைய ரப்பில் யார் இல்லை, ரப்புதான் விளையும். அந்த விளக்கம் தான் வாழ்க்கை. அது விளங்க இல்லை என்றால் வாழ்க்கை ஃபெயில். அந்த அலஸ்து ரப்பிக்கும் காலு பலா, அதுக்காகத்தான் வாழ்க்கை விளக்குங்க. எதற்காக வாழ்க்கையோ அதை விட்டுட்டோம்னா இருமை நடக்குது. அவர் கவித்துன்னு சொல்கிறார், ஒரு வார்த்தை தானே பையத்துன்னு சொல்றார், கவித்துன்னு சொல்றார். ரெண்டு பேரும் ரெண்டு வசனங்கள் சொல்லுவாங்க. அதுக்கு அது அமையல, டைம் வைக்கு அசல் வரல. சரி, அதை விடுங்க, மற்ற பார்க்கணே பார்த்தா எப்படி அமையும்? 1000 பேருக்கு சாப்பாடு வைக்கணும், ஹோல் அரேஞ்ச்மெண்ட் பார்க்கணும், வாகனங்கள் ஏற்பாடு செய்யணும், அதை இதெல்லாம் பார்க்கணும். இது மிஸ் ஆகிட்டு, எது மிஸ் ஆகிட்டு? இந்த 2 பேரும் சொல்ல 2 வார்த்தை இருக்குது. சோபைக்கு சொன்னது, கவித்து சொன்னது, அது விடுபட்டு போயிடுச்சு. அது பல விடுபட்டு போயிடுச்சு. ஆக்சிடென்ட் அதை விட அதை இருக்கணும் என்ன சொல்லி இது பெரிய வேலை திட்டம். 1000 பேருக்கு சாப்பாடு, வாகனம், அது இது ஹோல் அரேஞ்ச்மெண்ட். இது என்ன வாகனம்? அது விட்டா இது என்ன வாகனம்? வாழ்க்கையாகும். அது வாழ்க்கையாகும். ஒரு பலதரப்பிலையும் ஒரு கலகலப்பிலையும் அது வாழ்க்கையாது. சரி, இது கொண்டு பின்னாடி பரவாயில்லை, 1000 பேருக்கு சாப்பாடு இல்லை, 5 பேர் தான் உட்காந்து வச்சுக்கொள்ளுங்க. இது வார்த்தை சரியாயிடுச்சு. கபில் தூள் சொன்னார், கபில் தூள் முடிஞ்சிட்டு. அதுதான் வாழ்க்கை. அந்த வசனங்கள் பரிமாறப்பட்டது, அது கபூலாகிட்டு. அதுதான் வாழ்க்கை. ஒரு பெண்ணுடைய புறத்திலிருந்தும் ஆணுடைய புறத்திலிருந்தும் 2 பேருக்கு மத்தியில் பரிமாறின வார்த்தை அது விடுபட்டால் எவ்வளவுதான் நீங்க பரபரப்பட பட்டாடோபமாக ஃபங்க்ஷன் நடத்தியும் வாழ்க்கை இல்லை. கேவலம், சாபக்கேடு, அது இழிவு. 2 மனிதர்களுடைய வார்த்தை. இது மனுஷன் வார்த்தை, ரப்புடைய வார்த்தை. ரப்பு படைச்சார். இது பெண்ணுடைய தந்தை அறிவிக்கிறார், யார் என்ற மகன் என்று. இதற்கு கபூல் சொல்றார். இது இல்லைன்னா எப்படி முழு திட்டமும் ஃபெயில் ஆகிவிடுகிறதோ? இது ரப்புடைய வார்த்தை. மனுஷன் இல்லை, வழக்கு இல்லை, நபி இல்லை, ரப்பு அல்லாஹ் அவனுடைய வார்த்தை. அதனுடைய பரிமாற்றம் கபூல் செஞ்சிட்டோம். அதை விட்டுட்டோம்னா அதை அப்படிங்க விட்டுட்டோம்னா எப்படின்னா இதுதான் திருமணம். 1000 சலன் சாப்பாடு திருமணம், 10,000 பேருக்கு சோடி சுடுதல்ல திருமணம், 10 லட்சம் ரூபாய் ஹோல் புக் பண்ணதல்ல திருமணம், 100,000 வாகனம் வந்ததல்ல திருமணம். 2 பேரும் பேசினாங்களே, கவிழ்த்து சொன்னாங்க, அதுதான் திருமணம். அதுல இணைஞ்சு வேணும், அப்பதான் வாழ்க்கை. அதுல இணையில அதை விட்டுட்டோம், அது மிஸ் ஆயிட்டு, எதை செஞ்சாலும் அது சரி வராது.
சரி, இதில் இணையணும் அலஸ்து கிளம்பிட்டும் பலா இதில் இணைஞ்சாதான் வாழ்க்கை, அதிலிருந்து வாழ்க்கை தொடர்கிறது. அதை மறந்துட்டோம்டா, அதை மறந்துட்டோம்டா, அலட்சியம் செஞ்சிட்டோம்டா, சரி வாழ்க்கை மைதானம் மிஸ் ஆகும். அதனால வாழ்க்கை ஆரம்பமாகுது. அல்லாஹ்வை நாம் முதலாவது சந்தித்தது. பிறகு இந்த வாழ்க்கை அப்படியே தொடர்ந்து இப்படி பல கட்டங்களை கடந்து போகுது. எங்க போகுது? மரணத்தோட முடியல, மரணத்தை தாண்டி போகுது. எப்படி போகுது? அல்லாஹ்வுடைய இரண்டாவது சந்திப்பை நோக்கி போகுது. ஆதமுல் அர்வாஹில அல்லாஹ்வை முதலாவது சந்தித்தோம். ஆகிரத்தில் பிறகு இரண்டாவது சந்திக்க போறோம். முதலாவது சந்திப்பில் அல்லாஹ் எங்களுக்கு அவன் யார் என்று சொன்னான். நான் சொன்ன விளங்கிட்டு இப்படி யார். பிறகு இரண்டாவது சந்திப்பில் ஆகிரத்தில் அல்லாஹ் அவன் யாருன்னு சொல்ல மாட்டான். சொல்லி முடிங்க நாம யாருன்னு அல்லாஹ் காட்டணும். நான் யார் என்று அல்லாஹ்வுக்கு முன்னால காட்டணும். என்ன காட்டுவோம்? என்ன காட்டலாம்? என்ன காட்டுற முடிவு? அல்லாஹ் அவனை அறிமுகப்படுத்திட்டான். என் முடிக்கு வேற அடுத்த வேற நாம் எங்களை அல்லாஹ்வுக்கு அறிமுகப்படுத்தணும். என்னென்ன அறிமுகப்படுத்துறது? எவ்வளவுதான் வாழ்க்கை. பிறக்கிறதுக்கு முன்னால் உள்ள அந்த கட்டம் அல்லாஹ் அவனை எங்களுக்கு அறிமுகப்படுத்துறது முடிஞ்சு, இப்ப நீங்க தயாராகுங்க உங்களை அல்லாஹ்வுக்கு ஆகிரத்தில் அறிமுகப்படுத்துறதுக்கு. எப்படி அறிமுகப்படுத்தலாம்? மாணவன் யூனிவர்சிட்டி போகிறார். அவன் சமூகத்தில் என்ன அறிமுகத்தில் வாழ்ந்தது, எப்படி வாழ்ந்தா நல்லா இருக்கணும், ஒரு ரெஸ்பெக்டா இருக்கணும், கண்ணியமா இருக்கணும், கொஞ்சம் சௌகரியமா இருக்கணும் அப்படின்னு முடிவோட போகிறார். பிறகு கன்வெகேஷன் இந்த நாளையில் அவர் அறிமுகப்படுத்துகிறார். என்ன அறிமுகம்? நான் டாக்டர் என்று அறிமுகப்படுத்துகிறார், இன்ஜினியர் அறிமுகப்படுத்துகிறார், அவர் லோயர் அறிமுகப்படுத்துகிறார், இவர் அக்கௌண்டன்ட் அறிமுகப்படுத்துகிறார். இப்படி தெரியும் அறிமுகங்கள் போகுது. அது எப்படி அறிமுகப்படுத்துறார்? நினைச்சிட்டு போனதுல அப்படி நடக்குமா? இல்லை சொல்றே, அவர் அந்த காலம் தன்னை ஆட்சி கொண்டார். அதுக்குள்ள ஹார்ட்வேர் பண்ணினார். சும்மா இல்லை, சும்மா நினைக்கும் நாம் எப்படி அறிமுகப்படுத்துவோம் அப்படி சொல்லி வந்தாராம். இல்ல, நாளைய இரவு பகலா என்னை இப்படி ஒரு அறிமுகத்துக்கு தன்னை ஆட்சி கொள்ளணும், அப்பதான் எதிர்கால வாழ்க்கை நிலையிலும் அப்படின்னு முடிவோட தன்னை ஆட்சி கொண்டார். ஆட்சி கொண்டது சும்மா சொல்றேன் அப்படின்னா அது உலகத்தில் சமூகத்தில் தன்னை அறிமுகப்படுத்துவதற்கு, மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால என்னை அறிமுகப்படுத்துவதற்கு என்னவாக என்னை ஆக்கிக் கொள்வது. உலகத்தில் ஒருவராக ஆக்கிக் கொண்டாங்க. என்னை யாருன்னு அறிமுகப்படுத்த சமூகத்தில் அதில் ஒவ்வொரு துறையில் ஒவ்வொரு வழியில முயற்சி பாடுபட்டு தனக்கு ஒரு அடையாளத்தை எடுத்து நான் யார் என்று அறிமுகப்படுத்தினார். அது வாழ்க்கைக்கு பல உதவியா இருக்குது. இதை அறிமுகத்தை அல்லாஹ் முன்னாடி சொல்லலாமா? மரமே அல்லாஹ்ட்ட போய் சொல்லலாமா? யாரா நான் ஒரு முதலாளி, சரி வருவாங்க. யாரா நான் ஒரு அதிகாரி, நான் ஒரு பட்டதாரி, என்ன சொல்லலாம்? சரி, என்னவாக ஆகணுமோ அதுதான் சொல்லணும். சரி, என்னவாக ஆகணும் அப்படி என்னென்ன இருக்குது? உலகத்தில் நிறைய இருக்கிற விஷயங்கள். நீங்க உங்களை சமூகத்தில் உங்களை தலை நிமிர்ந்து வாழ்கிறா உங்களை இப்படி ஏதாவது ஆக்கி கொடுங்க. பணத்துறை துறையில அல்லது கல்வியுடைய துறையில அல்லது அதிகாரத்துறை துறையில ஏதோ ஒன்றில அவங்களை ஏதோ ஒன்று ஆக்கி கொள்ளுங்க. அப்பதான் நான் யாருன்னு சொல்லலாம். அது முடிச்சு மறுமையில நான் யார் என்று அல்லாஹ்வுக்கு முன்னால அறிமுகப்படுத்துவதற்கு என்னென்ன இருக்குது ஆகிறது. சரி, அப்படி என்னென்னு கேட்கறது ஒன்றுமில்லை, ஒன்றே ஒன்றுதான் இருக்குது. என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய அடிமையாக சொல்றோம்.
அடிமையாக ஆகிறது. நான் அல்லாஹ்வுடைய அடிமை இல்ல, அல்லாஹ்வுக்கு மட்டும் அடிமை, எதற்குமே அடிமை இல்லை, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அடிமை. லா இலாஹ இல்லல்லா நஃபி செய்தி இல்லைன்னு சொல்லிக் கொண்டுதான் ஒன்று இருக்குன்னு சொல்லுது. கலிமா ஆரம்பிச்சதிலே நஃபில வருது, இல்லைன்னு வருது. நான் யாருக்குமே அடிமை இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் அடிமை. ஏன் தெரியுமா? உலகத்தில் மனிதன் வாழ்வதற்கு ஆரம்பிச்ச உடனே உலகத்தில் அஸ்வாபுகளுக்கு அவன் அடிமையாகிறான். எதெல்லாம் வாழ்க்கைக்கு மனுஷன் பாவனை செய்கிறானோ, பாவிக்கின்றானோ, பயன்படுத்துகின்றானோ, அவையெல்லாம் அந்த மனுஷனுக்கு அவனை அடிமைப்படுத்துகிறது. பணத்துக்கு அடிமையாகிறான், பணம் அடிமைப்படுத்துகிறது. பதவிக்கு அடிமையாகிறான், அடிமைப்படுத்துகிறது. மனைவிக்கு அடிமையாகிறான், பிள்ளைகளுக்கு அடிமையாக, கணவனுக்கு அடிமையாகிறான், ஒரு தொழிலுக்கு அடிமையாகிறார், ஆசைக்கு அடிமையாகிறார். இவர் உலகத்தில் மனிதன் பலதற்கும் அடிமையாகி கொண்டிருக்கிறார். அதான் முதலாவது எல்லா அடிமைத்துவத்தின் கலரு, அதை கலெக்டர் முதலாவது. ஒன்றுக்குத்தான் அடிமை, ஒன்றுக்குத்தான் அடிமை. அதான் மாதிரி இல்லல்லாஹ், அல்லாஹ் மட்டும்தான் அடிமை. சில இது உண்டாக்கி கொள்கின்ற பொறுப்பு தரப்பட்டது. அதனால அல்லாஹ் தஆலா இந்த அறிமுகத்துக்குரிய பொறுப்பை எனக்கு திறக்கிற என்ன சொல்லித்தாரா தெரியுமா? கூனு இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடிமையாக ஆகிக் கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க. நாங்க அதை எப்படி அமல் செய்யறோம்னா, கூனு இபாதல்லாஹ்னு ஓதிக்கொண்டு அதை கூனு இபாதல்லாஹ்னு அமல் செய்யறோம். கூனு என்னதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. எங்கடா அமல் என்ன தெரியுமா? கூனு. ஓதுறோம் கூனு தான், கூனு இபாதல்லாஹ்னு ஓதுறோம். ஆனா அமல் செய்யறது என்ன தெரியுமா? கூனு இபாதல்லாஹ்னு அமல் செய்யறோம். அப்படின்னா அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் எல்லா இடத்துல அதான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்க. நான் சொல்லல, நீ சொல்லியோ சொல்லலையோ அதோடு இல்லையா, அடிமையாக ஆகுங்கள் என்று சொல்லிட்டாங்க. நீங்க அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்றீங்க, ஆனா பணத்துடைய அடிமையா இருக்கிறீங்க, பதவியுடைய அடிமையா இருக்கிறீங்க, மனைவிக்கு அடிமையா இருக்கிறீங்க, மனைவிக்கு அடிமையா இருக்கிறீங்க, கணவனுக்கு அடிமையா இருக்கிறீங்க, பிள்ளைக்கு அடிமையா இருக்கிறீங்க. ஆனா சொல்றீங்க அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்றீங்க. சொல்லுறதால கட்டளை சொல்ல சொல்லியல்ல, கட்டளை கூனு இபாதல்லாஹ், அடிமையாக மாறுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அடிமையாக ஆகணும். அடிமையாக ஆகணும் என்பது ஒரு படிப்பு இல்லை, சொல்ல சொல்லிக்கிறதா படிப்பு தான். அதுதான் சொல்ல சொல்லல, அடிமையா ஆக சொல்லியிருக்கிறான். ஆகவே என்பது படிப்பு இல்லை, அது பயிற்சி. ஒரு பயிற்சியால் தான் ஆகலாம், ஒரு பேச்சாக ஆகலாம். அல்லாஹ்வுடைய அடிமையாக ஆகணும் என்ற பயிற்சி செய்யணும். ஏன் நாம ஏற்கனவே அல்லாஹ் அல்லாதவர்களுடைய அடிமைத்துவத்திற்குள்ளே சிக்கப்பட்டுட்டோம். அதனால அதிலிருந்து கலவரம் முதலாவது, இதோட இணையம் இரண்டாவது. இது சொல்லி செய்யக்கூடாது, செய்யணும். என்ன செய்யணும்? பயிற்சி செய்யணும். அதுதான் எங்கள் இந்த உழைப்புல சொல்லப்படுகிற விஷயம். குர்பானி தாவத், குர்பானினா கலக்கிறது, தாவத் என்றால் இணைக்கிறது. என்ன கலக்கிறது? தியாகத்தின் மூலமாக அல்லாஹ் அல்லாத எல்லாத்துடைய அடிமைத்துவத்தில் இருந்தும் கலந்து விடுகிறது. அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக குர்பானி செய்ய தயாராகணும். நான் பணத்தை குர்பானி செய்கிறேன் என்ன காட்டுது? பணத்துடைய அடிமைத்திலிருந்து கலந்துகின்றேன். நான் எவ்வளவு பணமும் தியாகம் செய்கின்றேன், எவ்வளவு பணமும் லாபத்துக்காக வேண்டி, தீனுக்காக வேண்டி எவ்வளவு பணமும் தியாகம் செய்கிறேன். அதுக்கு நான் அடிமை இல்லை, அதான் தியாகம் செய்கிறேன்.
அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கு முன்னால சஹாபாக்கள் 100% கொடுக்க ரெடி ஆயிட்டாங்க. அதுக்கு அடிமை இல்லையே, சொத்துக்கு அடிமை இல்லையே, பணத்துக்கு அடிமை இல்லையே, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அடிமை, அவன் எல்லாத்தையும் கொடுக்க ரெடி. அது அபூபக்கர் சித்திக்கிறாங்க, பல தடவை தன்னை ஜீரோ ஆக்கினாங்க. கையில் ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒன்றும் இல்லை, அவர் பேரில் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஹிஜ்ரத் போகிற என்ன வீட்டில மகன் இருக்கிறார், பிள்ளைகள் இருக்குது, அது வாலிப பிள்ளை இருக்குது. என்ன வச்சார்? ஒரு திரகம் கூட இல்லை. அந்த மகனும் எவ்வளவு விளக்கமுள்ள பிள்ளைண்டா, எந்த வாப்பாவோட குழங்குதோ அந்த வாப்பாவோட விளக்கம் தான் பிள்ளைக்கு வரும். அதனால பிள்ளை அப்பா அவருடைய தீன் இல்லை, அவர் ஏசி கொண்டிருக்கிறார், அவர் கண் தெரியாத குழலாக இருக்கிறார், கையை பிடிச்சு வச்சு இந்த வாப்பை வச்சுட்டு போய்க்கிறார். கற்களை பொடி கற்களை வச்சு அப்படியே தடவி வச்சு மிருகங்களை போல அவருடைய சிந்தனையை உண்டாக்கினார். ஒன்றுமே இல்லை வீட்டில், எப்படி விட்டு போட்டு போனார்? ஒன்றுமே இல்லை வீட்டில், எப்படி விட்டு போட்டு போனார்? தபூக்குடைய சம்பவம் தெரியும். மனுஷனா கேட்டாங்க, தபூக்கில் என்ன வச்சுட்டு வந்தீங்க? அல்லாஹ் ரசூலுல்லாஹ். ஒன்றுமே இல்லை, ஏன் விட்டு போனார்? அல்லாஹ்வுடைய அடிமைத்துவத்தில் முழுமையை அடைந்தார். அதனால ஒன்றுமில்லாம ஆக்கினார். ஏன் அல்லாஹ் இல்லையா? ஒன்றுமில்லாமல் எல்லாம் செய்கின்ற வார்த்தைக்கு பேர் தான் அல்லாஹ். அல்லாஹ் ஒரு வேலை செய்யணும்னா என்ன இருக்கிறது? நாம ஒரு வேலை செய்யத்தான் இருந்தேன், அது இல்லை, இது இல்லை, அவர் இல்லை, இவர் இல்லை, அதனால செய்யலன்னு சொல்லுவோம். அல்லாஹ் ஒரு வேலை செய்யணும்னா என்ன இருக்கணும்? அவருடைய நிபந்தனை கிடையாது. ஒன்றும் இல்லாமல் எல்லாம் செய்வோம். இல்லாமையிலிருந்து இந்த உலகத்தை எல்லாம் உண்டாக்கினார். ஒன்றும் இல்லாமல் உண்டாக்கினார். இருக்கிற வீடுகளுக்குள்ள இந்த பேச்சுண்டாக அடிமைத்துவம் அல்லாதவனை கலந்து போறது. அதுதான் குர்பானி தேவை. அல்லாஹ் மட்டும்தான் அடிமை, எதுக்குமே அடிமை இல்லை. இருக்கிறோம், அடிமையாக இருக்கவில்லை. கடையில இருக்கிறோம், அடிமையாக இருக்கவில்லை. கடைக்கு அடிமை இல்லை, கடையை நாங்க நடத்துறோம், கடை எங்களுக்கு நடத்துறது. அதான் சொல்லிட்டு நீ வரலைய பண்டிகை வரல, ஏன் ஏன் கடை கடன்டா கடையை நீங்க நடத்துறீங்க? இல்ல நான் நடத்துற மாதிரி தான் இருக்குது. இல்ல கடை தான் அவர் நடத்துது. இல்ல அவர் வந்திருப்பாரு, அவர் நடத்துறா. இல்ல வர இயலாது. அவரை இஷ்டப்படி கடையில இஷ்டப்படி அவர் நினைக்கிறார், அவர் வர இயலாது. அவ அடிமைத்துவம் வந்தால் வீழ்ச்சி, அடிமைத்துவம் தான் வீழ்ச்சி. அதான் சோதனை பார்க்கிறான். கட்டளைகளை தக்காசாக்களை ஒவ்வொரு நிலைமைகளில் அல்லாஹ் இறக்கி வைத்து ஏற்படுத்தி வைத்து அடிமைத்துவம் எங்கேயாவது சிக்கப்பட்டு கிடக்கிறதா, சிதறி போய் கிடக்கிறதா, அல்லது ஒருமுகப்படுத்தப்பட்டு ஒரே ஒரு அல்லாஹ்வுக்கு மட்டுமன்றே ஆகிட்டதா என்று பார்க்கிறார். அது சமூகத்தை காட்டிட்டாங்க. யாரா அடிமைத்துவம் சிதறி போகல, எங்கே போய் அங்கே இங்கே சிக்கப்படல, உனக்கு மட்டும்தான் எல்லாத்தையும் விட்டாச்சு. ஒன்றுகளை ஜீரோ ஆக்கியாச்சு. வீட்டில் ஒன்றுகளாக எப்படி வாழ்றது? நீ வாழ வைப்பாய். நாம வாழ்வது பலதும் தேவை, வாழ வைப்பது அல்லாஹ் ஒன்று தேவை. அல்லாஹ் நெருப்புல வாழ வைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை, மீண்ட வயிற்றுக்குள்ள வாழ வைத்தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை, அஸ்ஹாபுல் கஹ்ஃப் தூக்கத்தில் அல்லாஹ் வாழ வைத்தான். அவர் மௌத்தாக்கி அல்லாஹ் எழுப்பல. ஃபதரபுனா அலா ஆதானிஹிம், மௌத்தாக்கல, அவங்களை தூக்க வச்சு அல்லாஹ் பார்த்தான். தூக்கத்தில் வாழ்க்கை, தூக்கத்தில் வாழ வச்சான் அல்லாஹ். நெருப்புல வாழ வச்சான், தூக்கத்தில் வாழ வச்சான், மீண்ட வயிற்றுக்குள்ள வாழ வச்சான். ஏன் வாழ வைக்கிறவன் அல்லாஹ். அல்லாஹ் நபியோட வாழ்க்கையில சோதிக்க பார்த்தார்.
எல்லாம் விமானம் காட்டினாங்க. அடிமைத்துவம் எங்கேயும் போய் சிக்கப்படலை. சில தேவையை தகாசாக்கள் வந்து என்னை செக் பண்ணதுன்னு சொன்னா பாருங்க, அல்லாஹ்வுடைய அடிமைத்துவம் அது ஒருமுகப்படுத்தப்பட்டு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அடிமை என்று வந்துட்டோமா, அல்லது அடிமைத்துவம் இன்னமும் சிதறி போய் சிக்கப்பட்டு அங்கே இங்கே பொழிவு பண்ணி இருக்குது. அதனால தீனுடைய தகாசாக்களை சுமக்க இயலாது என்ற எஜமானுடைய அனுமதி இல்லாமல் அடிமை என்கிறது. ஒரே ஒரு எஜமானுக்கு மட்டும்தான் அடிமைண்டா, அந்த ஒரே ஒரு எஜமானி கட்டளை மட்டும்தான். நாங்கள் பல எஜமானுக்கு வாழ்க்கையை சிக்க வைக்கிட்டோம் என்றால் பலதையும் அனுமதி கேட்கணும். பலதுக்குள்ளே நாங்கள் போய் தலைமுறை சரி, இது பொதுவாக விளங்காது. விளங்குற மைதானம் குர்பானியுடைய மைதானம். இந்த மைதானத்தில் விளங்கும் அடிமைத்துவம் சிக்கப்படுறது சிதறி போறது என்னென்று அல்லாஹ் வழியாக தான் விளங்கும். அந்த தகாசாவை தூங்குகிற விளங்கும். அடிமைத்துவம் எங்கெங்கெல்லாம் சிக்கி போயிட்டு அல்லாஹ் யார் கடன் கொடுக்கிறது ஆயத்தில் இருக்குது. சாபிகளுடைய தோட்டம் யார் சொல்றதா கடனை தந்துட்டேன். வீட்டுக்கு போய் ரோட்டில் சத்தம் போட்டார் மனைவிட்ட, நீ வெளியில வா, இந்த தோட்டத்தை நான் தான் கடனா கொடுத்துட்டேன். வெளியில வந்து இங்க போக அடுத்த வீட்டுக்கா இல்ல அங்கதான் வீடு இருக்குது. என்ன கேட்கிறீங்க? எங்க மனைவிட்ட 1000 கேள்வி கேட்பாரு. எல்லா தொண்டையும் கொடுத்தையா, விட்டு போட்டு கொடுக்கலையா, கொஞ்சம் எங்களுக்கு வைக்கலையா, ஆக்க வேண்டியது நீங்க ஏன் அவசரப்பட்டது, வந்து 2 பேரும் பேசி முடிவு எடுத்துக்கலாமே. மனைவி எங்களுடைய ஆகியவை பண்ணுவா, நானோட வாழ்க்கையில பார்ட்னர் இல்லையா, நானோட வாழ்க்கையில பங்குதார் இல்லையா, எனக்கு நீங்க 2 பேரும் பேசி செய்யலாதா என்னெல்லாம் சண்டைக்கு வருவோம். ஏன் அடிமைத்துவம் விளங்காம வாழ்க்கையை நான் ஓட்டி கொடுத்தோம். அதனால முட்டுப்படி சிங்கப்படுதான் போகணும். அந்த பொம்பளை சொன்னா ரபியத்தை தியாரா லாபமான வியாபாரம். பிள்ளையை தூக்கி எடுத்து கொண்டு ரோட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. ஒன்றுமே எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, கடனை கொடுத்தாச்சு. ஏன் கொடுத்தாங்க? அல்லாஹ் விளங்கினாங்க. ஒன்றுமில்லாமல் ஜீரோவாகவும் எங்கள் அல்லாஹ் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டு உருவாக்கக்கூடியவன். அல்லாஹ்வுடைய கட்டளையில் நாம் ஒன்றுமில்லாமல் ஆகுவோம். அல்லாஹ் அடுத்தது என்ன செய்கிறான் என்பதை எங்களுக்கு செய்து காட்டுவார். பார்ப்போம். எங்க அப்பா சொல்றாரு, எவ்வளவு வைக்கிறீங்க காசு? 10,000 ரூபாய். அந்த 10,000 அப்படியே கொடுக்க சொல்றாரு. நான் கொடுப்போமா? அப்ப கொடுத்த பிறகு அது யாரு சொல்றேன்னு முதலாவது அவங்க அதான் சொல்றாரு, எவ்வளவு வைக்கிறீங்க? 10,000 வைக்கிறோம். அந்த 10,000 அவனை கொடு, வேலை செய்யறவனைக்கு 10,000 கொடு சொல்றாரு. அவன் சரின்னு சொல்லணும், 9,000 கொடுப்பான். அவன் யாரு சொல்றா? பாப்பா சொல்றாரு, கொடுக்கிற ஜீரோவாகுவா. ஏன் ஜீரோவா தான் இருந்து அவங்க அப்பா தான் காசு தான் எல்லாத்தையும் கொடுக்கிறார். கொடுத்து போட்டு நான் இப்ப ஜீரோவாகுவோம். இது விளங்குது. ஆனா இது விளங்குது இல்லை, கஷ்டம். அல்லாஹ்தானே தந்தான், எல்லாத்தையும் கொடுத்து போட்டு வறுமையாகவுமே அல்லாஹ் தருவார் என்று விளங்கு நான் ஏற்றுக்கொள்வோம். இது சிறிதானது, ஆனால் விளங்காம தான் ஏற்றுக்கொள்வோம். சாவி செய்யாதானே சிறிதானே, ஒரு புத்திகளை சாவியாகும். எல்லாத்தையும் கொடுத்து போட்டு வறுமையானவை அசதபோக சிந்திக்கிறவங்க புத்தி கட்ட வேலையா? அபு தலஹா செஞ்சாங்களே சரிதான் சொல்லுவோம், சரியா ஏற்றுக்கொள்வோம். ஆனா இதுல என்ன விளங்கல, விளங்காம தான் ஏற்றுக்கொள்வோம். ஏன் விளங்கல தெரியுமா? அடிமைத்துவம் என்ன முழுமைத்துவம் அடையல, அது அப்படியே சிதறி போய் கிடக்குது. அங்கே இங்கே அடிமைத்துவத்தை கலட்டி கொஞ்சம் கொஞ்சமா கலட்டி கொஞ்சமா குர்பானி செஞ்சு அப்படியே கலட்டி மௌத்துக்கு முன்னால அடிமைத்துவம் எங்கேயுமே சிக்கல்ல இடத்துக்கு வந்து சேர்ந்துடும். பணத்துக்கு அடிமையாக கிடைக்கிறோம், பதவிக்கு அடிமையாக கிடைக்கிறோம், பொருளாதாரத்துக்கு அடிமையாக கிடைக்கிறோம், அரசியலுக்கு அடிமையாக கிடைக்கிறோம், உலகத்தில் என்னென்ன ஆசைகளுக்கு அடிமையாக இருக்கிறோம், மனோசைக்கு அடிமையாக இருக்கிறோம். எல்லாம் இந்த வாழ்க்கையை அப்படியே பிச்சு அப்படியே சிக்கி போய் கிடக்குது. கொஞ்சம் கொஞ்சமா கலட்டி மூத்துக்கு முன்னால ஒன்றுக்குமே அடிமை இல்லை என்று வந்தால்தான் வாழ்க்கையின் வெற்றி கொண்டாட்டம் சக்கராத்தில் நிகழ்த்தப்படும்.
இல்லைன்னா வாழ்க்கையின் ஏமாற்றம் சக்கராத்தில் காட்டப்படும். ஏமாந்துட்டோமே, பணத்தை நம்பி ஏமாந்துட்டோம், தொழிலை நம்பி ஏமாந்துட்டோம், பதவியை நம்பி ஏமாந்துட்டோம், உலகத்திலே பரபரப்பை நம்பி ஏமாந்துட்டோம், இந்த கலகலப்பை பார்த்து ஏமாந்துட்டோம், இந்த உலகத்துடைய இந்த விறுவிறுப்பான போக்கை பார்த்து ஏமாந்துட்டோம். இதுதான் வெற்றி மாதிரி இருந்தது, இதுதான் கண்ணியமாக இருந்தது, இதுதான் வாழ்க்கமாக இருந்தது. ஏமாந்துட்டோம், ஒன்றுமே இல்லை. பிரியார் சொல்ற லேசான சின்ன பிள்ளைக்கு விளங்குற ஒரு உதாரணம் தான் கிணத்துக்குள்ள தெரிகிற சந்திரன், குளத்துக்குள்ள தெரிகிற சந்திரன். பார்க்கிறான், சந்திரனை பார்க்கிறேன். என்ன பார்க்கிறான்? சந்திரனை பார்க்கிறேன். எங்க பார்க்கிறான்? கிணத்துக்குள்ளே வந்திருக்கு. கிணத்துக்குள்ள வந்திருக்குது. சொல்றோம், கிணத்துக்குள்ள வராத சந்திரன் ஏன் வராம இருக்குது? இந்த இருக்குதானே அதெல்லாம் காட்டுவார். சந்திரன் அதே கலர், அதே பிரகாசம், மேகம் ஓடுதோ, எத்தனையோ ஆதாரங்கள் சொல்லலாம். அசல் கொஞ்சம் மேல தலையை தூக்கி பாரு, மேல நீ சந்திரன் தூக்குறாங்க, தலையை தூக்குறாங்க. அதுல நான் சந்திரனை கண்டுட்டேன், இந்த நான் இருந்து தலையை தூக்கன்னு கேட்கிறாங்க. வாழ்க்கையின் வெற்றிய, வாழ்க்கையின் நிம்மதிய, வாழ்க்கையின் சந்தோஷத்தை, வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நாங்க பொருளாதாரத்தை கண்டிட்டோம். நீங்க தீங்கு கத்துறீங்க, நான் கண்டிட்டோம். கொஞ்சம் தலையை தூக்க, ஒரு மூணிச்சில வந்து என்ன தலையை தூக்கி பார்த்தா விளங்கும். அங்கே வெற்றி எங்க இருக்கு விளங்கும். தலையை தூக்குறாங்க. அவன் கிணத்துக்குள்ளே தலையை வச்சு கொண்டு சந்திரனை பார்க்கிறேன். எங்க வீட்டுக்குள்ள கணத்துக்குள்ள சந்திரன் வந்து விட்டது சொல்றாங்க. வாழ்க்கையின் வெற்றி என்ற கடைக்குள்ள வந்து விட்டதுன்னு சொல்றாங்க. வாழ்க்கையின் வெற்றி காசுக்குள்ள வந்து விட்டதுன்னு சொல்லுவார். வாழ்க்கையின் வெற்றி கல்விக்குள்ள வந்து விட்டதுன்னு சொல்லுவார். வாழ்க்கையின் வெற்றி அரசியலுக்குள்ள வந்து விட்டதுன்னு சொல்றார். வாழ்க்கையின் வெற்றி சயின்ஸ் டெக்னாலஜிக்குள்ள வந்து விட்டதுன்னு சொல்லுகிறார். அதான் இவன் சொல்கிறார், எங்கள் வீட்டுக்குள்ள எங்கள் கிணத்துக்குள்ள சந்திரன் வந்து விட்டதுன்னு சொல்றார். திரும்புகிறாரே இல்லை. அல்ல இறக்கப்பட்டு கூட்டாளி இறக்கப்பட்டு என்ன செஞ்சாங்கன்னா ஒரு கல்லுடன் தூக்கி போட்டா கிணத்துக்குள்ள அப்படியே சில சத்தம், தண்ணி கிளம்புனிக்கு சந்திரனை காணுது. எங்க சந்திரன்? கல்லை தூக்கி போட்டான். ஒன்று விளங்க இவனுக்கு தலையை தூக்குறான் இல்லை, பிடிவாதமா இருக்கிறான். 1000 ஆதாரம் சொல்றாரு. வெற்றி, பணத்துல வெற்றி, தொழில வெற்றி, படிப்புல வெற்றி, சயின்ஸ்ல வெற்றி, பதவியில வெற்றி, வெற்றி வெற்றி, துன்யாவில வெற்றி, தீவின்றது. அவர் அப்படி உரங்கட்ட பழங்காலத்து கதை இதெல்லாம் உரங்கிட்டு போகட்டும். நம்ம சொன்னாங்களே அசாத்தியம் போய் பழங்காலத்து கதை குறைசிகள் சொன்னாங்க. அதே மாதிரி இந்த காலத்தை ஏமாந்த விட்டவர் சொன்னாங்க, இந்த வெற்றி துன்யா ஆகிற வெற்றி இல்லை. நான் சொன்னோம், அல்லாஹ் முதலாவது பேசின தலைப்பு சுவர்க்கத்தை பார்த்து பேசின தலைப்பு, சுவர்க்கத்தை பார்த்து அல்லாஹ் பேச வச்ச தலைப்பு, அதை அல்லாஹ் குர்ஆனாக எங்களுக்கு இறக்கிற தலைப்பு, மாற்ற முடியாத தலைப்பு. கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கை வெற்றின்னு சொன்னது. வேற எங்கேயும் வெற்றியை காணவே ஏழாண்டு அல்லாஹ் முடிவு செய்தான், விளங்குதிலேயே. அப்ப அல்லாஹ் இறக்கப்பட்டு என்ன செய்யறாங்களா? எப்படி ஒரு கூட்டாளி கள்ளத்துக்கு கிணத்துக்குள்ள போட்டு சந்திரனை இல்லாமாக்கினானோ, அல்லாஹ் இவருடைய வாழ்க்கையின் ஆதாரங்களை மீறி சின்னதொரு அழிவை போட்டு வெற்றியை காணவில்லை. இறக்கப்பட்டு ஒரு அழிவை, சின்ன ஒரு அழிவை ஏற்பட்டது, ஒரு தாக்கத்தை ஏற்படுகிறது. பொருளாதாரம் டவுன் ஆயிடுச்சு, வாழ்க்கையின் ஆதாரங்கள் அப்படி ஜீரோ ஆகிவிட்டது. எப்படி வாழ்வது உதவியிலேயே என்று அல்லாஹ் ஆக்கி காட்டுகிறான். இந்த போலியான வெற்றியில ஏமாந்து முழு வாழ்க்கையின் நஷ்டமானதை திரும்பி பார். வாழ்க்கை வெற்றி எங்கே இருக்குது என்றெல்லாம் உலகத்தின் சில நிகழ்வுகளை ஏற்படுத்தினாங்க. எங்கெல்லாம் வெற்றியை பார்க்கிறோமோ அந்த ஒரு அழிவை ஏற்படுத்துவாங்க. இந்த கிணத்துக்குள்ள கல்லை தூக்கி போட்டுவாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு உருக்கமா சொன்னார்கள் சொன்னார். இந்த தவறான வெற்றியை நோக்கி போகிற மக்களை பார்த்து சொன்னார்கள், அவர்கள் அந்த பாதையில் போறதுனால அல்லாஹ் கோபப்படுத்தி கொண்டு கட்டளைகளை மாறு செய்து கொண்டு போறாங்க. சொன்னாங்க, நீ நரகத்தில் எப்படி வெற்றி பூச்சல்கள் விளக்கில் போய் விழுந்து தங்களை உயிரை மாற்றிக் கொள்வது போல நீங்க பாவத்தில் போய் விழுந்து நரகத்தில் உங்களை மாற்றிக் கொள்ள பார்க்கிறீங்களே, நான் உங்களை விட்டு
பாதையில போகாதீங்க. வெற்றி அங்க இல்ல, வெற்றி இங்க இங்க இங்கன்னு சொல்றோம். விளங்குவதில்லை. நபியுடைய தாவத் எவ்வளவு உறுதியும் எவ்வளவு உணர்வுபூர்வமா இருந்ததுன்னா சொன்னால் சும்மா ரோட்டில் வச்சு பேசிட்டு போற பேச்சு இல்லை. உங்களை விட்டு பிடிச்சு இழைக்கிறேன், போய் விழுந்துடாதீங்க விழுந்துடாதீங்க வாங்க என்று அதை தாண்டி எங்க விழுகிறது? எந்த குழியில விழுகிறது? ஃபஸாதான யகீன் என்ற குழியில விழுகிறது. ஃபிரௌன் அடிச்சானே, எது அடிச்சது? அவ்வளவு ஏற்பாடு, அவ்வளவு பட்டாளம், அவ்வளவு சொத்து எல்லாம் அவனுடைய கையில. அழிவு எங்கிருந்து வந்தது? சரி, அழிவை வரவழைத்தது அவனுடைய ஃபஸாதான யகீன் தான் இருக்கு. அபூ ஜஹல் அழைத்தது அந்த ஒரு சாபான் தான். இன்றைக்கும் இறுதி நாள் வரை ஃபஸாதான யகீன் எங்கே இருக்குமோ அது அழிவின் கதவை திறக்கும். எங்க உள்ளத்திலையும் யகீன் எப்போ ஃபஸாதா போகிறோம், அழிவுடைய கதவை திறக்கிற சாவிதான் அது. ஹலாக்கா வைத்து அதனால சாபாக்கள் தீனுடைய உழைப்புடைய அந்த பொறுப்புடைய ஒரு சோர்வு வருகின்ற நேரத்தில் என்ன சொல்வது? உழைப்பை வாரான்னு சொல்லல, உழைப்புக்காக வேண்டி வெளியில பொறுத்த கொஞ்ச நாளைக்கு நிப்பாடுவோம், உள் வேலைகளை மட்டும் செய்ய வேண்டியிருப்போம், எங்களை தொழிற்துறவுகளை செய்வோம் பார்ப்போம், விவசாயம் தொழில் வியாபாரம் எவ்வளவு கொஞ்சம் பார்ப்போம், வெளியில பொறுத்த கொஞ்சம் விடுவோம் கொஞ்ச நாளைக்கு எல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் என்ன நடக்குது தெரியுமா? நாசமா போற வேலையில தான் சொன்னாங்க. லா துல்கு ஐதீக்கும் மின தஹலுகா, நாசமா போற வேலை செய்யாதீங்கன்னு தான் சொன்னாங்க. உங்களை நீங்களே அழிவுல போட்டு கொள்றீங்க. எது? அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி உழைப்பு செஞ்சு வந்த மக்கள் அந்த உழைப்புடைய பொறுப்புல கொஞ்சம் கீழே போறது, அந்த பொறுப்பை விரிவுபடுத்தாமலுக்கு அதை முன்னேற்றாமலுக்கு கொஞ்சம் சோர்வு வருது. கொஞ்சம் கொஞ்சம் விடுவோம், பிறகு வாங்குவோம், கொஞ்சம் பின்னே காக்குவோம். எப்படி அழிவு வரும்? எப்படி அழிவு வரும் தெரியுமா? தீனுடைய தகாசாக்களை தீனுக்கு பாடுபடுறத அவை நாங்கள் பாரத சுமக்காமல் விட்டுட்டால் யகீன் ஃபஸாதாகும். குர்பானி தாவத்தை விடுகின்ற அளவுக்கு யகீன்ல ஃபஸாத் உண்டாகும். குர்பானி தாவத்தின் மூலமாக யகீன்ல ஃபஸாத் நீங்கும். எங்களை நம்பிக்கை சுத்தமாகிறது குர்பானி செய்து சொல்றாங்க. குர்பானி தாவத் எங்களை தவறான நம்பிக்கையை இல்லாம ஆரம்பிக்கும். இவங்க குர்பானியை விட ஆரம்பிச்சா விடுதலுக்கு முடிவு செஞ்சா இந்த நம்பிக்கையில ஃபஸாத் வர ஆரம்பமாகும். ஃபஸாத் வந்து நாசம் வரும். அதான் நான் சொன்னேன், லா துல்கு ஐதீக்கும் மின தஹலுகா, நாசமா போவீங்க. ஏன் தெரியுமா? நம்பிக்கை ஃபஸாதாகும். நம்பிக்கை ஃபஸாதாகிறது நாசமா போறதுதான். சரி, நம்பிக்கை சீராகும். நம்பிக்கையை நாங்க கண்ணோட்டம் பார்க்கணும். அல்லாஹ்வின் நம்பிக்கை எப்படி? அல்லாஹ்வின் நம்பிக்கை எப்படி போகுது? அல்லாஹ் அந்த சோதனைக்காக உலகத்தின் நிலைமைகளை மாறி 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 அவர் அனுப்பி கொண்டிருக்கிறான். எந்த பக்கம் கவனங்கள் போகுது வருகிறது. சரி, இதனால இந்த உழைப்பு இந்த ஈமான பாதுகாக்கிற உழைப்பு, இந்த அல்லாஹ்வின் நம்பிக்கையில ஃபஸாத் வராமலுக்கு பாதுகாக்கிற உழைப்பு. ஆகவே இந்த உழைப்புல முன்னேறி கொண்டே போகணும். முன்னேறி போறதை விட்டு அவடத்தை நிற்க பார்த்தாங்களே, குறைக்க பார்த்தாங்களே சஹாபாக்கள், கொஞ்ச காலத்துக்கு குறைக்காதீங்க. குறைச்சா உடைய யகீன் ஃபஸாதா போயிட்டு, ஃபஸாதா போனா அழிவு. நீ வாழ்க்கை சீராக்க போறல, குர்பானி தாவத்தை விட்டுட்டு வாழ்க்கை சீராக்கி நிம்மதியா சந்தோஷமா வாழுகிறோம் என்பது நடக்க போறல. நீங்க நினைச்ச மாதிரி சீராகும், எல்லாம் முடியும். ஆனா இனம் தெரியாத பிரச்சனைகள் உள்ளது உருவாகிக்கொண்டே. நீங்க வந்து வேலை முடியா போ, வேலை முடிஞ்சு வந்து போகிறது போகின்ற முனைக்கலாம் போக போகின்ற வேலை முடிஞ்ச வேலை முடிச்சு அப்ப போக வைப்பேன். இல்ல வேற பிரச்சனை உண்டு,
ஏன் குர்பானி தாவத்தை விட்டதுனால யக்கீன் ஃபசாதாகும். யக்கீன் ஃபசாதானா ஹலாக்குடைய வழியில் வந்து கொண்டே அந்த யக்கீனை நீங்க சீராக்காமலுக்கு அழிவில் இருந்து உங்களை பாதுகாக்கவே முடியாது. அதான் குர்பானி தாவத் இங்கு தரப்பட்ட பாதுகாப்பு. அல்லாஹ்வுடைய தண்டனைகள் திசை திருப்பப்படுவதே குர்பானியில் போனது. அல்லாஹ் சொல்றான், தபரானியில் வருகிறது ஹதீஸ் குத்ஸில், இன்னி லஅஹம் வ லஅஹ்லில் அர்தி அதாபன். ஒரு ஊர் அடிக்கிறது நான் நாடுகிறேன், பிறகு இந்த ஊர் அடிக்கிறது, ஊர்ல பாவங்கள் இறங்கிச்சு, அல்லாஹ் அடிக்க முயற்சி செய்கிறான். பிறகு ஃபலம்மா ரைது இலா உம்மாரி மசாஜிதி வைலல் முத்தஹாபின ஃபிய வைலல் முஸ்தஅஃபிலின ஃபில் அஸ்ஹார் சரஃப்து அன்ஹும் தாலிகல் அதாப். அல்லாஹ் சொல்றான், அந்த அடிக்கிற ஊரை நான் நோட்டமிட்டு பார்த்தேன், அந்த ஊர்ல தஅமீருல் மஸ்ஜித் நடக்குது. மக்கள் மஸ்ஜிதை ஹயாத்தாக்குறார்கள். மஸ்ஜிதை ஹயாத்தாக்குவது என்ற ஈமான் பாதுகாக்கிறது. ஈமானில் ஃபசாத் இல்லாம போயிடும். மஸ்ஜிதை பாழாக்கினா ஈமான் ஃபசாத் போயிடும். ஏன் மஸ்ஜித் பாழாக்கப்பட்டு விட்டது. மக்கள் எங்கே இருப்பாங்க? பஸ்ஸால இருப்பாங்க, ரோட்டில் இருப்பாங்க, அங்கே இங்கே இருப்பாங்க. அங்கெல்லாம் எப்படி ஃபசாதா போகும்? ஃபசாதா போகும்னா அல்லாஹ் தான் வரும். அதனால யக்கீனை ஃபசாத் வராமல் பாதுகாக்கிறது, மஸ்ஜிதை செழிப்பாக்குறது. அல்லாஹ் சொல்றான், தஅமீருல் மஸ்ஜித். அல்லாஹ் எப்ப சொன்னது? இது போன யோகினதா. ஃபலம்மா ரைது இலா உம்மாரி மசாஜிதி என்று தபரானில வர ஹதீஸ் குத்ஸி அல்லாஹ் எப்ப சொன்னது? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜோப்லி அல்லாஹ் சொன்னான். எப்ப சொன்னானே தெரியுதானே? அப்ப சொன்னதுதான். அப்பான்னு சொல்லியிருப்பான். வஹீயுடைய காலம், நபியுடைய காலம் தானே, அப்ப சொன்னதானே. இப்பதான் நாங்க அமலுக்கு ரெடியாகிறோம். இப்பதான் தஅமீருல் மஸ்ஜித் மூலம் 24 மணித்தியாலமும் மஸ்ஜிதை செழிப்பாக்கின்ற இந்த பாரத்தை சுமக்கிறதுக்கு, அது பேசுறதுக்குரிய தலைமையும் அது அமல் செய்வதற்குரிய தாக்கத்தும் இப்பதான் கொஞ்சம் உருவாயிருக்கு. அதை இப்ப கூடுதலாக பேசப்படுது. இரண்டாவது சொல்றார், வைரல் தஹாபி நபிய. தஅமீர் மஸ்ஜித் பள்ளிக்குள்ளே இருக்கிறதுல தஹாபி நபிய, மக்களுக்கு மத்தியில் முஹப்பத்தை உண்டாக்குறது, மக்களுடன் நேச தொடர்பு. நாங்கள் தஅமீர் மஸ்ஜித் வெளியாகி போய் குடிகாரனுடன் அடையணி பேச மாட்டோம், சகோதரி தான் பேசுவோம், அன்போடு தான், அன்பு பரிமாற்றம் தான். எங்களுக்கு ஏசியவர்களையும் நாங்கள் அன்போடு தான் பேசுவோம். இதான் தஅமீர் மஸ்ஜிதே முத்தஹாபீன ஃபிய. எனக்காக வேண்டி ஏன் அவர்கிட்ட போய் எங்களுக்கு ஏசுறவரோட அன்பாக பேசணும்? அவர் தெரியும், அவருக்கு தப்லீகிட்டாலே அவருக்கு ஜீரணிக்காது. அவர்கிட்ட போய் எவ்வளவு இலக்கமா பேசணும், ஏன் இலக்கப்பட்டோம்? அவர் படிப்பாக தெரியும், அவருடைய எவ்வளவு அன்பா பேசணுங்க. ஃபிய, எனக்காக வேண்டி, உன்னுடைய அன்புக்காக வேண்டி இவரின் மீது அன்பு செலுத்துகிறோம். இவர்கள் மீது நாங்கள் அன்பை வெளிப்படுத்துவதை அல்லாஹ்வுடைய அன்பை அடைவதற்காக. அடுத்ததாக சொல்வார், இதையெல்லாம் நடக்கணும்னா, நடந்தது கபூலாகணும்னா, வைலல் முஸ்தஅஃபிரீன ஃபில் அஸ்ஹார், சஹர் நேரத்தில் விழித்திருந்து குர்பானியோட அல்லாஹ்வுக்கு அழுது மன்றாடி இஸ்திக்பார் செய்யணும். எப்படியெல்லாம் அந்த ஊர்ல கொஞ்சம் நடக்கிறாங்கன்னா அல்லாஹ் இறக்கிறது அல்லாவையும் அப்படி ஏற்றி செஞ்சு பார்க்கிறான். அழிய போவதே இருந்தது, பிறகு அப்படியே அழியுமோ நினைச்சோம், அப்படிதான் நிலைமை வந்துச்சு. பெய்ந்த மழை அப்படி இன்னொரு கிழமை பெய்திருந்தா, வந்த தண்ணி இன்னும் ஒரு மணி நேரம் வந்திருந்தா, இல்ல எல்லாம் செய்திருந்தான். அழிக்கிறதுக்கு அவங்களை கொஞ்சம் அலர்ட் ஆகுறது. அழிக்கிறதுக்குன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் அழிஞ்சாங்களே செய்வது இல்ல, அழிக்க செய்யல, அவங்க அலர்ட் ஆகுறது. அல்லாஹ் அவர்கள் இருக்கிறார், அவன கையில் எல்லாம் இருக்குது, மறந்துட்டீங்களா? அவர்கள் அலர்ட் எடுத்தால் அப்படியே அவங்கள அழிக்க இந்த சொத்தை தானே அழிச்சது. சொத்து நான் 0 வாங்கிட்டு பரவாயில்ல ஒன்றா. சரி, அதனால ஈமானை உடைப்பு, ஈமானுக்காக குர்பானி தியாகம் செய்வது
எங்கட பாதுகாப்பு உம்மத்துடைய பாதுகாப்பு. ஃபஸாதான யகீன கல்புல வச்சுக்கொண்டு பாதுகாப்பான அஸ்பாபுகளை சுற்றி வர வச்சு கொண்டிருந்தா என்ன முடிவாகும்? அழிவுதான் முடிவாகும். இன்னைக்கு உலகத்தை ஏற்பாடு எல்லாம் பாதுகாப்பு. கல்புல ஃபஸாதான யகீன் அப்ப ஆபத்து. ஆபத்து உள்ளுக்குள்ள சுற்றி வர பாதுகாப்பு. வீட்டுக்கு சுற்றி வர பாதுகாப்பு. ஆனால் கல்லெடுத்துக்குள்ள பாதுகாப்பு போட்டிருக்கிறோம், பயமில்லை, தூங்குவோம் சொல்றாங்க. எங்க பாதுகாப்பு? எல்லாம் வெளியில பாதுகாப்பு. அப்படியே கூட்டுக்குள்ள கல்லெடுக்கிறான். புறவு சொல்லுவான், அவன் கல்லனா என்று தெரியாதேன்னு சொல்லுவான். ஃபஸாதான யகீன் நம்மளுக்கு ஆபத்து தெரியாத அவங்களுக்கு எங்க இருக்கிறது? இல்ல அழிவு வராமல் நாங்கள் முழு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். வாழ்க்கை அழியாமலுக்கு, சொத்து அழியாமலுக்கு, பொருளாதாரம் விழுந்துடாமலுக்கு, எங்களுடைய முன்னேற்றம் அதை உடையிடாமலுக்கு முழு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். வெற்றிகரமான வாழ்க்கையின் முன்னேற்றத்தின் திட்டங்கள் போட்டிருக்கிறோம். அதனம் அழிவு உள்ளுக்கு இருக்கிறேன் விளங்காது. ஃபஸாதான யகீன் அது அழிவை கொண்டு வரும். அது விளங்குற அறிவு உலகத்து அறிவில் இல்லை. அந்த அறிவு ஃபஸாதான யகீன் அழிவை கொண்டு வரும் என்பது சயின்ஸ்ல இல்லை, அது டெக்னாலஜியில் இல்லை, அது ஒரு அசையாவில் இல்லை. இந்த கூவத்தில் ஈமானை தான் அழிஞ்சு போன மக்கள் சொல்லுவாங்க ஃபஸாதான யகீன் அழிஞ்சன்னு சொல்ல மாட்டாங்க, இயற்கை அனந்தம்னு சொல்லுவாங்க. ஏன்? அந்த அறிவிலையும் அழிவு ஃபஸாதான யகீன் கொண்டு வரும். யகீனுடைய ஃபஸாதிலிருந்து எங்களை பாதுகாக்கிறது, அதுதான் பாதுகாப்பு. ஆனால் மக்களுக்கு அந்த தலைப்பு இல்லை, அந்த நூறு இல்லை. மக்கள் சொல்லுவாங்க நாங்கள் முழு பாதுகாப்பு செஞ்சிருக்கிறோம். ரகம் அழிஞ்சது அது இயற்கை அழிவுன்னு சொல்லுவோம். சரி, இயற்கை அழிவு இல்லை, அல்லாவுடைய அத்தாட்சி. அல்லாவுடைய அத்தாட்சி விளங்குறாங்களுக்கு அதை இன்னொரு பாடம் சொல்லித்தாங்க. வமன் அதுல மிம்மன் திக்கிறார் ஆயாத் ரப்பிஹி சும்மா அலவான்ஹா. அல்லாவுடைய அத்தாட்சி, அல்லாவுடைய அத்தாட்சி என்று என்னவெல்லாம் இருக்கிறதோ ஏராளமான அத்தாட்சி இருக்குது. இதுவும் அல்லாவுடைய அத்தாட்சி சொல்லி காட்டுங்கள். சும்மா அலவான்ஹா ஒரு வேலை பாரு, எல்லாம் 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 எல்லாமே எல்லாமே அல்லாஹ் சொன்னா என்னது இது சிலர்கள் பிடிச்சு கொள்வதில்லை. இன்னா மினல் முஜ்ரிமீன முத்தகீன், இதை ஏற்றுக்கொள்ளாமல் அலட்சியம் செஞ்சு போற முஜ்ரிமீன்கள் இருக்கிறே, இவரை நான் பழி வாங்குவேன் என்று சொன்னார். அல்லாஹ் அத்தகைய விளங்குது, அவர் என்னென்னு விளங்குது, இயற்கை அனந்தன்னு விளங்குது. ஒன்ன பழி வாங்குவேன். இன்னா மினல் முஜ்ரிமீன முத்தகீன், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை விளங்காமல் புறக்கணித்து போவர்களை நான் பழி வாங்குவேன் என்று சொன்னார். எப்படி பழி வாங்குவான்? சரி, அதனால இந்த உழைப்பு வரகதி செய்வோம், வாழ்க்கையின் வெற்றிக்கு செய்வோம். நான் வாழ்க்கையின் வெற்றி அடைய வேண்டும். முழு மனித சமுதாயத்தையும் வாழ்க்கையின் ஏமாற்றத்திலிருந்து வெற்றியின் பக்கவர்களை திசை திருப்ப வேண்டும். இதைக்காக செய்த உழைப்பு தான் இதை நபிமார்கள் கொடுத்த உழைப்பு, மாபெரும் உழைப்பு, பாக்கியமான உழைப்பு. இதில் எங்களை அழித்துக் கொள்வதை விட பாக்கியம் ஒன்றுமில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசை வச்சாங்க, அத்தமன்னா அன்னுக்தலி சலீலா சும்மோபியா சும்மோக்தல சும்மோபியா சும்மோக்தல சும்மோபியா. நபியுடைய உயிரை கொடுத்து கூட இது ஈடாகாது, உயிரை கொடுத்தாலும் காணாது. அப்ப என்ன செய்யறது? இரண்டாவது உயிர், மூணாவது உயிர் எங்க இருக்கு? சும்மா உரியா சும்மா குத்தல சும்மா உரியா சும்மா குத்தல. யாரா நீ உயிரை திருப்பி தந்தா திருப்பி கொடுத்து, திருப்பி தந்தா திருப்பி கொடுத்து, திருப்பி தந்தாலும் திருப்பி கொடுப்பேன். அப்படி ஆசை வச்சாங்க. மக்கள் உலகத்தின் வெற்றி, வாழ்க்கையின் வெற்றி அடைய வேண்டும், ஏமாந்துடக்கூடாது. அதுக்கு இவ்வளவு குர்பானிக்கு ஆசைப்பட்டார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தரத்தில் தான் இந்த குர்பானியை அறிமுகப்படுத்தினார்கள். நாம் எவ்வளவு இருக்கிறோம்? சரி, இது விளங்குகிறதா? குர்பானி செஞ்சுதான் விளங்கும். சரி, இதுக்கான தயாராக இன்ஷால்லா சொல்லுங்கள். சில அடிப்படை நல்ல பாதையில் அவசரமாக இன்ஷால்லா முதலாவது உழைப்புடைய முன்னோடிகளாக
முன்மாதிரியாக அல்லாஹ் உலமாக்கள் ஆக்கி வைத்திருக்கிறான். ஏன் நுபுவத்துடைய உழைப்பு, நுபுவத்துடைய இல்முடைய வழிகாட்டல் அது போக வேண்டும். வேறு இந்த கதைகள் பேச்சுக்கள் வச்சு இது வழிகாட்டப்பட்ட உடனே அந்த அடிப்படையில் சொல்லுங்க சொன்னார். 2வது வருஷம் அவசரமா போற உலமாக்கள் இருக்கும் இன்ஷால்லா. இன்னைக்கு நியத்து வைக்கிறோம் இன்ஷால்லா போவோம். அப்படி நியத்து வைங்க இன்ஷால்லா. யாரும் நியத்து இன்ஷால்லா. 2வது வருஷம் மாஷால்லா அந்த நியத்தை கபூல் செய்வார். எனவே எல்லாம் சீராக்கி இருப்பாங்க. கோபுடைய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துவாங்க. என்ன சொல்லுங்க சார்? அழகாக 2வது வருஷம் மாஷால்லா அல்லாஹ் அவர்களே எல்லாம் நியத்தை கபூல் செய்வாங்க. இவர்கள் எல்லாம் கபூல் செய்வாங்க. கோபுடைய வசதி வாய்ப்பை ஏற்படுத்துவாங்க. என்னுடைய உலகத்தை எல்லாம் திறந்து கொடுப்பாங்க. உங்களுடைய உலகத்துக்கு வந்தால் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுப்பாங்க. வேற சொல்லுங்க இன்ஷால்லா. எப்போ வருது? உடனடியாக வைக்கும். நீங்க தயாராகி மஷவா பண்ணி டேட்டை முடிவு செய்ய நியத்து வைக்கிறோம். அவசரமா போவோம். வருமா இன்ஷால்லா. முதல் வருஷம் முடிக்கல, 1வது வருஷம்